गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम वाङ्मे मनसि प्रतिष्ठितां मनो मे वाचि प्रतिष्ठितं आविराविर्मयेति वेदस्य मा आनिष्टः सुतमे मा प्रकाशयर अनेन अधीतेन अहोरात्रान् सन्ददां ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्माम् अवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् ओम शांति शांति शांति। इनके आत्मबोध उपनिषத்துல ஏழாவது மந்திரம் பார்க்கணும். இதில் அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தையை விவரிக்கிறது. யார் அமிர்தம்? சர்வஜனானா சர்வஜன் ஆகணுங்கிறதுக்கு துரியத்துக்கு போகணும். துரியத்துக்கு போனால் சாந்தம், சாந்த நிலை கண்டினியூ ஆனால் அமிர்தம், அமிர்தன். சர்வஜன், துரியன், சாந்தன், அமிர்தன், சித்தன், முருகன் அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ இந்த அமைதியை தாண்டி பூரணமான இந்த அறிவை பெற்ற ஒருவன் அவனுடைய நிலை என்னன்னா அமிர்தமான நிலை. எப்போனா அவன் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி, நிதித்தியாசனம் கடந்து தான் தியானம். நிதித்தியாசனங்கிறது என்னது? பூரணமான அறிவு, செயல்படுத்தும் அறிவு. தியானங்கிறது என்னது? ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். நிதித்தியாசனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தியானம். டே ஒன்லேருந்து நம்ம தியானம் தான் பண்ணுறோம். சிரவணம் பண்ணுறப்பையும் தியானம் பண்ணுறோம், மனனம் பண்ணுறப்பையும் தியானம் பண்ணுறோம், நிதித்தியாசனம் பண்ணுறப்பையும் தியானம் பண்ணுறோம். ஆனால் நிதித்தியாசனம் முடிந்த நிலைன்னு ஒன்று இருக்கான்னா அது இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிதித்தியாசனத்தில் ஒரு பூரணம் இருக்கும், ஒரு அமைதி இயல்பாக இருக்கும். ஏன்னா அமைதிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அமைதிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அறிவுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, ஆனந்தம்ங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த புள்ளியில் நம்மளுடைய சித்தானது சேர்ந்ததுன்னா இந்த புள்ளிலாம் இடையில இருக்கிறது. இந்த சத்துக்கும் சித்துக்கும் இடையில நீங்கள் பயணிக்கிறீங்க இல்லையா ஒரு தூரம். அங்கே தூரம் இருக்குங்கிறத எப்படி அறியறீங்கன்னா, நீங்கள் அமைதியில் இருக்கீங்களா, அறிவில் இருக்கீங்களா, துரியத்தில் இருக்கிற மாதிரி மூன்று உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கீங்களா, கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்குதா, ஆனந்தமாக இருக்கீங்களா, சொரூபமாக இருக்கீங்களான்னு உங்கள் அறிவே உங்களுக்கு சொல்லும், உள்ளே இருந்து சொல்லும். அதுக்கு தியானம்தான் இறுதியானது. அதுக்குள்ளே நீங்கள் பயணிக்கும்போது இப்போ எந்த பாயிண்ட்டு, அதுதான் ப்ரமோஷன், அதுதான் மேன்மை நிலை, அதுதான் முன்னேற்றம். அது ஒரு நாளில் நடக்காது. ஒரு வருஷத்தில் ஒரு பாயிண்ட் ஏறலாம், 10 வருஷத்தில் 10 பாயிண்ட் ஏறலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி வந்திருக்கோம். 47 உபநிஷத்து பார்த்துட்டு இருக்கோம்னா 47 நிமிஷம் 47 உபநிஷத்தும் ஒரே நாள்லையே பார்க்க முடியுமா என்ன? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டு இதுவும் ஏறி தான் வரும். ஆனால் அதுதான் என்னது? நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ லைஃப்பில் துக்கம் இருக்கா இனிமேல்னா? வாய்ப்பே இல்லை. இனிமேல் துக்கம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? இனிமேல் துக்கப்படுறதுக்கு ஏதாவது இருக்கான்னா ஒன்றும் இல்லை. நம்ம துக்கப்படுறோன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஒழுங்காக தியானம் பண்ணணும், சிரவணம் ஒழுங்காக பண்ணலை, மனநம் ஒழுங்காக பண்ணலை. இது திரும்ப திரும்ப பண்ண எனக்குலாம் என்ன எப்படியாவது இந்த நல்ல விதையை விதைச்சிட முடியுமா
அந்த விதை முளைக்காதா? எப்போ முளைக்கும்? அது நல்லா விருட்சமாக இருக்காதா? அது நல்லா பறந்து வளர்ந்து நிறைந்து நிற்காதா? அது 1000 பேருக்கு வழிகாட்டாதா? அப்படி தான் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த வாக்சக்தி மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது. அதுக்கு தான் தபஸ் பண்ணுறோம். தபஸ் பண்ணால் என்ன, எனக்கு தபஸ் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொன்னால் கூட நாம் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம தபஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போ தபஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பலன் இருக்குன்னா அது இந்த வாக்சக்தியாக இருக்கட்டும். கேட்குறவங்க இந்த வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள தொட்டால் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இறைவனை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சத்தை நோக்கி இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. தான் யாருன்னு தன்னை அறிய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளோ சாதாரண விஷயமோ அல்ல. இது ஏகாந்தமாக உக்காந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏகாந்தத்துக்கே போக விடாமல் எத்தனை பேர் இருக்கான்? யார் ஏகாந்தத்தில் இருக்கான்? எவனுமே ஏகாந்தத்தில் இல்லை. நான் எதையோ தேடிட்டு எங்கேயோ அலைஞ்சிட்டு கிடக்குறான். சரி, இப்போ இதில் ஆத்மபோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபநிஷத்து உங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்லுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அது. எனக்குள்ளே இருக்குன்னா அது யார்? நான் தான் அது. முதல்ல நான் எனக்குள்ளே இருக்குங்கும் போது கூட ஒரு துவைத்தம் இருக்குது. அது வேற நாம் வேறங்கிற ஒரு அனுபவம் இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவம் எப்படி தான் இருக்கும்? துவைத்தமாக தான் இருக்கும். எப்போ அனுபூதி ஆகுதுன்னா நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணும்போதோ, தியானம் பண்ணும்போதோ, வேத விசாரம் பண்ணும்போதோ, பூஜை பண்ணும்போதோ, இந்த 3 நிலைகளில் தான் அத்வைதத்தை நீங்கள் அனுபூதிக்க முடியும். அதை விட்டீங்கன்னா வெளியில் அனுபவம் துவைத்தமாக தான் தெரியும். ஆனால் அனுபவத்தில் சொல்லக்கூடிய கருத்து தான் சத்தியங்கிறது உங்கள் அறிவுக்கு எட்டுதா இல்லையா? எட்டும். அதே மாதிரி இந்த வந்து போயிட்டுருக்கிறது ஒரு நேரத்தில் அங்கேயே நிற்கும். அது பேர் நிஷ்டைன்னு சொல்லணும். அது ஞான நிஷ்டையா, யோக நிஷ்டையா, பிரம்ம நிஷ்டையாங்கிறது இந்த அறிவு என்ன பண்ணுது? நம்மளாம் ராக்கெட் மாதிரியே அழைச்சிட்டு போகுது. விசாரமும் தியானமும் 2 என்ஜினாக இருந்து நம்மளை அழைச்சிட்டு போகுது. அப்போ இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லுதுன்னா உங்களை பற்றி தான் சொல்லுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு பொருளை பற்றி தான் சொல்லுது. நீ அறிவு பொருள்லாம் இல்லை, நான் அதுக்கு வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பேன், நான் துக்கப்பட்டுட்டு தான் இருப்பேன். எதுக்காக துக்கப்படுற? நான் நினச்சதெல்லாம் நடக்கும். நீ நினச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? எதுக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும்? முதல்ல அது ஏன் சௌகரியம். உன் சௌகரியத்தில் இங்கே வாழ முடியாது. அதுக்கு வேறு இடம். உன் சௌகரியத்துக்கு வாழணும்னா நீ தபஸ் பண்ணணும், இல்லை தபஸ் பண்ணியிருக்கணும். பூர்வ புண்ணியம் இருந்தால் அது தபஸ் பண்ணி முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் இல்லைன்னா இப்போ தபஸ் பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ கேட்டுகிட்டே கிடக்க வேண்டியது தான். ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கு தான் குரு வராங்க. இதெல்லாம் கேட்கலாம், இது கேட்கக்கூடாது. இல்லை எனக்கு அது வேணும், எப்படியா எனக்கு வேணும்னா தபஸ் பண்ணுன்னு தபஸுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இறைவன் யாரை வச்சு செய்கிறான்? யார்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் தான் இறைவன்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால விக்கிரகத்தை பார்த்து கேட்குறீங்க. அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு. யாரை வச்சு செய்கிறாரு? யாரோ ஒரு மனிதனை வச்சு உங்களுக்கு அந்த கருத்தை வலியுறுத்துவார். அதே கருத்து தான் உங்கள் மனசில் ஆள் மனதில் இருக்குது. அதுதான் நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க. அதுதான் சரியானது தெரியும். ஆனால் கேட்க மாட்டேன். என் மனசு கேட்க மாட்டேதுன்னு சொல்லணும். மனசு கேட்க மாட்டேதெல்லாம் இங்கே கிடையாது. கேட்டு தான் ஆகணும். கேட்குறியா இல்லையா? இப்போ இதுதான் கதா, சங்கு சக்கரம் கதாலாம் யாருக்கு? நமக்கு தான், கேட்காதவங்களுக்கு தான். அதனால் அவன் ஏன இந்த பிரஜானாத்மனா, இந்த பிரமத்தை, இந்த அறிவை, இந்த சித்தை, இந்த சத்தை அறிந்தவனாகும்போது, அறிந்தவனாகும்போது அவன் அஸ்மான் லோகாது, இந்த லோகத்தை விட்டு உத்கிரமியா அமும் அஸ்மின் உத்கிரமிய மேலெழும்புகிறான், மேல் நோக்கி பயணிக்கிறான். எப்போ அவன் பிரம்மஞானத்தை அறிகிறானோ, மெய்ப்பொருளை அறிகிறானோ, சித்து சத்தோட 2 கலக்குதோ, அப்போ அவன் இந்த லோகத்தை விட்டு உத்கிரமியாம் அமுஸ்மின் ஸ்வர்கலோகே இப்படி போகிறான். பயணித்து போகும்போது எல்லா லோகமும் கடந்து போகணும்ல. அப்போ ஒவ்வொரு லோகமாக, ஏன்னா ஒரு லோகம் இன்னொரு லோகத்தை விட அறிவுலையும் ஆனந்தத்திலையும் 100 மடங்கு மேன்மையானது. அப்போ அதெல்லாம் கடக்கிறான். ஸ்வர்கலோகே, ஸ்வர்க்கமெல்லாம் கடக்கிறான். சர்வானு காமானு, இப்போ என்னெல்லாம் இங்கே ஆசைப்பட்டான்?
இங்கே எதுவும் அவனுக்கு நடக்காமல் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இந்த லோகங்களில் அங்கே அவனுக்கு உடம்பு கொடுத்து சூழல் கொடுத்து என்னென்னலாம் நீ விருப்பப்பட்டியோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். ஒவ்வொரு லோகத்தை கொடுத்து சர்வானு காமான் ஆப்துவா, எல்லா ஆசைகளையும் அவன் கடந்து பெற்று அனுபவித்து கடந்து இறுதியில் அமிர்தக மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி பயணிக்கிறான். அமிர்தக சம்பவத்து நன்றாக ஆகிறான், அமிர்தனாகிறான். மீண்டும் அவன் பிறப்பதில்லை. இறந்தால் தானே பிறக்கிறதுக்கு, இறக்காத நிலையில் சம்பவத்து அமிர்தக சம்பவத்து அமிர்தனாகிறான். 2 முறை சொல்லு, சம்பவத்தை அமிர்தனாகிறான். என்ன சாரம்? பிரம்மத்தை அறிந்தவன் முக்தன். எல்லா லோகங்களையும் கடந்து அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை அனுபவித்து இறுதியில் மரணமற்ற சொரூபம் பிரம்மமாகிறான். இறுதியில் தன்னுடைய சொரூபத்துக்கு வந்து விடுகிறான். இது 7வது மந்திரம். 8வது மந்திரம் பிரம்மலோகம். முதல்ல கேட்குறான் சுவாமிகிட்ட, நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல இதை சொல்லிக் கொடுக்கணும். எதை சொல்லிக் கொடுக்கணும்? அவன் லைஃப் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஸ்ரேயஸ், ஒன்று பிரேயஸ். பிரேயஸுங்கிறது எல்லா சுகங்களையும் அனுபவித்து இந்த சுகம் பின்னாடியே போகிறது, எப்போ பார்த்தாலும் போகம் போகம்னு அலையிறது, அதுக்கு பணம் சம்பாதிக்கிறது. அது எது? பிரேயஸ். பிரவருத்தி எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு 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 பல கோடி ஜென்மா, பல கோடி ஜென்மா, பல கோடி ஜென்மாவுக்குள்ளே போயிட்டு அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, எதுக்கு அம்மா இந்த லைனில் போக சொன்னாங்க? இப்போ எல்லா அம்மா அப்பாவும் என்ன செய்கிறாங்க பிரவர்த்தியை தான். ஏதாவது ஒரே ஒரு அம்மா கோடியில் ஒருத்தவங்க, என் குழந்தை கொஞ்சம் ஸ்ரேயஸில் போட்டோம். ஸ்ரேயஸ்னால் எது விடுதலையை முதல்ல பாருப்பா, அப்புறம் உனக்கு நிறைய பணங்காசு வந்துச்சுன்னா அப்புறம் கூட ஒரு இல்லறத்தை அமைச்சுக்கப்பா, அதுக்கப்புறம் சுபரோபகார்த்தம் பண்ணுப்பான்னு ஏதோ ஒரு அம்மாப்பா, ஒரே ஒரு அம்மா கிடையாது. அதனால் அதுவே படைக்குது, அதுதான் கடைசி பிரிவு அவனுக்கு. அவன் எத்தனையோ ஜென்மாவில் கேட்டிருப்பான் சந்நியாசம் வேணும்னு. அவன் தான் அது பேர் ஸ்ரேயஸ்னு பேர். ஆரம்பமே இதெல்லாம் பொய், இதுதான் மெய் அப்படின்னு ஆரம்பமே தெளிவான ஒரு முடிவில் 50 ஆண்டுகளை 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இருக்கும் வரை, இறக்கும் வரை ஒரு மார்க்கத்தில் போகிறான். அதான் மேன்மையானதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, ஞானிகள் சொல்லுது. ஆனால் யாராலும் போக முடியாது. சும்மா ஆசைப்பட்டு இது பண்ணி அது பண்ணி நான் அப்படி ஆகிட்டேன், நான் திறந்துட்டேன் அப்படின்லாம் யாராவது சொல்கிறதே தவறு. நான் பெரிய துறவி ஆகிட்டேன், எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு யாராவது சொன்னால் கோடியில் ஒருத்தனாக இருக்கலாம். என்ன, காவி போட்டுட்ட உடனே எல்லாத்தையும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், உடனே சாமின்னு சொல்லிடுறது, உடனே நமஸ்காரம் பண்ணிடுறது, உடனே அவங்கள தலையில் வச்சுட்டு ஆடுறது, அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்குன்னா போட்டு மிதிக்கிறது, அப்புறம் சாமியாரெலாம் சரியில்லைங்கிறது நீங்களே கற்பனை பண்ணிக்கிறது. அப்போ எவனா சாமியாராக போவானா? ஒருத்தனும் போக மாட்டான். எதுக்கு சாமியாராக போகணும்? நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க, அவன் சாமியாராக போகணுமா? என்னையே அது அயோக்கியத்தனம். அந்த கருத்தில் பார்த்தா ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு பார்த்தா எல்லா பேரண்ட்டும் எது தான் பிரவர்த்தி போய் எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவன் என்ஜாய் பண்ணுறான் உள்ளே போய் எல்லாம் அடிக்கடி திரும்பி பார்க்குறானா இல்லையா, எப்படி இருந்தேன் எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? எவ்வளோ வருஷம் சொல்லுவான்? ஒரு 25 வருஷம் சொல்லுவான். அப்புறம் மேன்மைப்பட்டுருவானா? இல்லை, அதுவே பழகிடும். தலையை இப்படி தான் ஆட்டணும், இப்படி ஆட்டவே முடியாது. அவர் இப்படி ஆட்ட முடியுமா? இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? அப்படின்னு ஆட்டையாகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது பேர் என்னன்னா, இவங்கள சின்ன வயசில் பூம்பூம் மாடுன்னு சொல்லுவாங்க. அது இங்கே நேராகவே பார்க்கலாம், இங்கே எல்லார் வீட்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் போச்சு, இது இருக்குது. அதுக்கே கொஞ்சம் சொரணை வந்துடுச்சு. சரி, நம்மளை போய் இப்படி பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆனால் இப்போ மாடு அதுக்கு பதிலாக நாங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கோம். இல்லை போட்டி வேறு பிரச்சனை வந்திருக்கும் போல் இருக்குது 2 பேருக்கும். நாங்கள் இருக்கோம்மா, நீ எதுக்கு தனியாக வந்துட்டுருக்க? உன்னை பார்த்தா கிண்டல் பண்ணுறாங்க, என்னை பார்த்து உன்னை வச்சு என்ன கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் நீ இனிமேல் பூம்பு மாடலாம் வர வேண்டாம், நீ சொல்லு, நாங்கள் வேணால் உங்கள் பின்னாடி வரோம், ஏதாவது கலெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவான் போல இருக்கு.
அதனால் ஸ்ரேயஸ் பிரேயஸுங்கிறது என்னென்னா இந்த நான்கையும் கடைபிடிக்கிறவங்க. எது? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அது வந்து ஸ்ரேயஸ். இவன் இருக்கான்ல, தர்மம் இருக்காது, மோட்சமும் கிடையாது இவனுக்கு. எப்போ பார்த்தாலும் செஞ்ச வேலையை செஞ்சுட்டு கிடக்க வேண்டிய செக்குமாடு. அவனுக்கு என்ன இருக்கும்னா ஆசை இருக்கும், வேலை இருக்கும். எப்போ கேட்டாலும் வேலை இருக்கும்பா. ட்ரிப்பு கூப்பிடுங்க, வேலை இருக்கும்பா. எப்போ கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வேலை இருக்கும்பா. 60 வயசு அப்பயும் எனக்கு வேலை இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதனால் இந்த ஒரு முமுட்சு இறைவனை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு நேராக பிரம்மலோகமே கொடுத்துருப்பா கேட்குறார். எத்திர ஜோதி ரஜஸ்ரம், எங்கு எப்போதும் வெளிச்சம், இந்த லோகம் வெளிச்சமாக இருக்குது. அர்ச்சிச மார்க்கம், தூமர மார்க்கம் இல்லை, அர்ச்சிச மார்க்கமாக இருக்குது. அந்த ஊரே ஒரே வெளிச்சமாக இருக்குது. யஸ்மின் லோகே அபியஹர் தம், எந்த லோகத்தில் ஞானிகள் வாழுமிடம், ஞானம் இருக்கோ, அறிவு இருக்கோ, அது பேர் அபியஹர்த்தம். தஸ்மின், அந்த லோகத்தில் மா, என்னை, தேகி, என்னுடைய உயிரை அந்த லோகத்தில் அனுப்பி வை. ஸ்வமான அமிர்தே, இயல்பாகவே நான் மரணமற்ற நிலை, ஸ்ரேயஸ் நிலையை கேட்குறான். இயல்பாகவே ஞானிகள் எந்த வழியில் போனார்களோ அந்த வழியில் என்னை, எப்போதும் வெளிச்சமாக இருக்கும் அந்த வழியில் என்னை அழைத்து செல். லோகே, அந்த லோகமானது அக்ஷத, அக்ஷத் அழியாதது, அச்சுத விலகாதது, அச்சுத விலகாதது, அமிர்தத்துவம் அமிர்தத்தினுடைய சாரமாக இருப்பது. சகச்சத்தியோ, அங்கே செல்லும் வழியில் அழைத்து செல்லும் அந்த மந்திரம் ஓம் நமக அப்படிங்கிறத சொல்லுவாயாக அப்படின்னு ஒரு முமுட்சு ஒரு பிரார்த்தனை பண்ணுறான் பிரம்மத்திட்ட, கடவுள். எங்கு ஞானிகள் செல்லும் அழியாத விலகாத நிலையான மரணமற்ற லோகத்திற்கு செல்லும் வழியோ அதை தருவாயாக, ஓங்காரமே, ஓம் நமக அப்படின்னு நேரடியாகவே ஸ்ரேயஸில் போகிறவங்க கூட ஸ்ரேயஸ் தெரிஞ்சு பிரேயஸ்குள்ளே போய் தர்ம அர்த்த காமம் கடந்து தான் ஸ்ரேயஸ்க்கு போகிறான். நேராகவே போகல. நேராக போனால் உத்தம நேரமாக போக முடியாது, போகக்கூடாது. தானாக போயிட்டான், வீட்டில் எல்லாம் கிளம்பி போயிட்டான், இமயமலைக்கு போயிட்டான்னா அவனை யாராலும் தடுக்க முடியாது. அது ரொம்ப ரேர். அப்படி தான், அதுதான் உண்மையான சன்னியாசம். என்ன சும்மா சன்னியாசம் போட்டுக்கிறேன்னு பண்ணாது, அது மாதிரி. அடுத்தது 9வது மந்திரம். நான் யார், நான் யார், இந்த ஆத்மா யார், அதனுடைய சொரூபம் யார், நீங்கள் யார், நான் யார் அப்படின்னு கேட்கும்போது அகம் நிஜ மாயோ பிரகலித்தம், மாயை கடந்தவன், மாயை விட்டு விலகியவன். மாயை வந்து கடக்கணும்னா அறிவு வேணுங்க. அறிவு இல்லைன்னா மாயையே கடக்க முடியாது. நம்ம ஒரு பிளான் போட்டு போன மாதம் போன 2 விட்டது, இந்த மாதம் ஒரு 4 6 பார்க்கணும் அப்படின்னா இடையில ஒருத்தன் உள்ள புந்துக்கிட்டு இங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு அந்த இவரே வண்டி ஓனரே வந்து கேட்டார், அங்கெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் ஸ்ரேயஸ் கிடையாது. எது ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் எனக்கு தெரியும். ஜி நீங்கள் அங்கே போட்டீங்களே, இங்கேயே பக்கத்தில் 4 அவன் சொல்லுவான், ஏன் எது நடக்குது பார்க்கலாமா, மாற்றணுமா நம்ம ப்ரோக்ராமை? மாற்ற மாட்டோம். 7:30னா 7:30க்கு வண்டி வந்து நிற்குதா இல்லையா? அவ்வளோ பெரிய கணிப்பு. பிரகலித்த நிஜமாயோ. அதனால் மாயை வெல்லணும்னா ஒன்று அறிவு இருக்கணும் இல்லையா? சரணாகதி 2 பாயிண்ட்டு தான். அறிவு இருந்தால் மாயை வெல்லலாம். உனக்கு அறிவு கிடையாது நிச்சயமாக தெரியும். ஏன்னா உனக்கு குரு கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரமும் குருவும் தான் அறிவு. அவங்க 2 பேரும் உனக்கு அந்த ஸ்மெல்லே கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? சரணாகதி. யாருக்கிட்ட? பரம்பொருள்கிட்ட சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க பல பேர். அப்படி நடிக்கக்கூட. சரணாகதினா உண்மையான சரணாகதி. உங்கள் மனசாட்சிக்கே நீங்களே தொட்டு சொல்லி பாருங்க. இல்லைன்னு வச்சுங்க, பிரச்சனை வரும்போது அந்த சரணாகதியாக உண்மையாக இல்லை விலகி நிற்பான், விலகி போவான், அப்படியே போயிடுவான்.
புரியுதா? அது மாதிரி போகக்கூடாது. எனக்கு கூட இன்றைக்கி தோன்ற ஒரு கருத்தை சொல்கிறேன். நான் அடியன் முன்னாடி போயின்னு இருக்கேன், நீங்கள்லாம் பின்னாடி வரீங்க. உங்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு லட்ச சக்திகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, முயற்சி செய்யும். நீங்கள் தான் உஷாராக இருந்து தொடர்பு கொள்ளணும், தொடர்ந்து வரணும். அந்த அந்த பார்வையை விட்டு மறையக்கூடாது. சொல்கிறது புரியுதா? என்னுடைய கருத்து இது. பார்வையிலேருந்து மாறக்கூடாது, மறையக்கூடாது. எது இருந்தாலும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கணும். இது வார்த்தை உபதேசமாக எடுத்துங்க. ஏன்னா நாளாக மேன்மை பெற பெற ஃபில்டர் பண்ணும், பரம்பொருளே ஃபில்டர் பண்ணும். அதில் ஏமாந்துடக்கூடாது. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு சரணாகதி எளிமையான விஷயம். இந்த வார்த்தையை தாரக மந்திரமாக எடுத்துங்க. அதனால் அகம் நிஜ மாயோ பிரகலித்தம். நான் மாயை வென்றவன். இது சொல்லுது, ஆத்மா சொல்லுது. என்னை சுற்றி நான் அதை கடந்து தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பிரகலித்தம், கடந்தவன் நான். அகம் மாத்ரோ நிஸ்துல திருஷ்யரூப வஸ்து. நான் தூய நிஸ்துல திருஷ்ய தென்படும் ஒரு வஸ்து. நான் ஒரு வஸ்து, உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனால் தென்படுறேன், ஆனால் தூயமானவன். நான் தூயமான ஆத்மா தென்படுகிறேன்னு அர்த்தம். என்னை யாரும் கவுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அஷ்ட மிதா ஹந்தோ அகம். அகம் நான் யார் தெரியுமா? உங்கள் ஆத்மா சொல்லுது, உங்கள் உயிர் சொல்லுது. அகம் நான் ஹந்தோ அஸ்தமிதா. இந்த காமக்ரோதாதிகள் அகங்காரம்லாம் இருக்குல்ல, திமிரு, கொழுப்பு, தென்னாவட்டு, காரியம் ஆகிறதுனா காலை பிடிக்கிறது, அப்புறமா எனக்கு தெரியுங்கிறது, அப்புறம் அவரை தெரியும் இவர் தெரியுங்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னா அகந்தோ. என்னுடைய அகங்காரத்தையெல்லாம் ஹந்து பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், சாகடிச்சிட்டேன். தூய ஆத்மாவாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அகம் நான் ஜெகதீச ஜீவ. ஈஸ்வர ஜீவ ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடு இருக்குல்ல, அந்த வேறுபாடை என்னால் பார்க்க முடியல. பேதங்களை என்னால் பார்க்க முடியும். அந்த பேதம் இல்லை. ஈஸ்வர ஜீவ பேதம் இல்லை. பிரகலித்த, அதை கடந்து நிற்கிறேன். எல்லா பொருள்லையும் ஆத்மா பார்க்குறான். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். முதல்ல நாம் சத்தில் நின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க தோணும், பார்க்க தோணும், கவனிக்க தோணும், எல்லாமே தோணும். சரியானது எல்லாமே தோணும். ஒன்று நின்னா நல்லதே நினச்சா போதும். அதுதானே இங்கே பிரச்சனையே. நல்லதையே நினைக்க முடியாது, நினைக்க விடாது. அதாவது ஒன்று ஷேர் கூட, அது ஒன்று என்ன பண்ண டைவெர்ட் பண்ணி எங்கேயாவது அழைச்சிட்டு போயிடும். அடிச்சுட்டு அது மறைஞ்சிரும், நீ நடுத்தல நிற்ப. அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்தும். அப்போ ஜீவ ஈஸ்வர பேதமே எனக்கு இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா தான் தெரிகிறோம். எப்போனா அனுபூதியில் இருக்கான்னு அர்த்தம். எப்போ அகம் பிரம்மாஸ்மி தெரியும்? இப்போ அகம் பிரம்மாஸ்மி பேர் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த முறையும் சொல்கிறேன். நேற்று கூட சொன்னேன். இந்த மகேஸ்வரின்னு சொன்னேன், பம்மலம்மா. அவங்க எல்லோரும் திருமணம் ஆகணும்னு சஹஸ்ரநாமம் 100 முறை சொல்கிறவங்க. இவங்க திருமணம் வேண்டான்னு 100 முறை சொல்லியிருக்காங்க சஹஸ்ரநாமம். என்றைக்கெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்களோ அன்றைக்கெல்லாம் ரூமில் உட்காந்துக்கிட்டு சஹஸ்ரநாமம் பண்ணி, எனக்கு திருமணம் வேண்டாம், திருமணம் வேண்டாம், திருமணம் வேண்டாம். அவங்க தான் மழை பெய்யணும்னு ஒரு மண்டலி, சஹஸ்ரநாம மண்டலி உருவாக்கி அது நிறைய கோயில்களில் பண்ணியிருக்காங்க, நிறைய முறை பண்ணியிருக்காங்க. அப்போ மழை பாராயணம் பண்ணால் மழை வரும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. பாராயணம் பண்ணுறாங்க, மழை வரல. சரின்னு இவங்கெல்லாம் அந்த பஜனைலாம் முடித்து எல்லாம் போனதுக்கப்புறம் 1 வாரம் வரைக்கும் மழையே வரல. அப்புறம் இவங்க மனசு கொஞ்சம் உருகி பெருமாள்கிட்ட போய் பேசி நம்ம விஷயத்தை என்னன்னு கேட்போம் அப்படின்னு தனிமையில் அவர் வழிபடுற அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த பெருமாளை போயிட்டு உட்காந்து கேட்டு தியானம் பண்ணி கேட்டால் தியானத்தில் தான் இதை சொன்னாங்க. ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோ நாளைக்கு போடுங்க, குரூப்பில் போடுங்க. அந்த ஆடியோவில் என்ன சொல்லுதுன்னா, நான் பெருமாளை கேட்டேன், ஏன் மழை பெய்யலை, இதுக்கு என்ன செஞ்சால் மழை பெய்யணும்? மழை குமரகுண்டத்துக்கு போ, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவர்கிட்ட போய் மழை பெய்யணும்னு சொல்லி சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ண சொல்லு, சொன்னால் நடக்கும். போதுமா?
நம்ம நான் பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன பார்த்துருக்காங்களோ எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது, பேசுனதும் கிடையாது. அவங்க 2-3 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் தான் அவருங்கிறத யாரோ சொல்லியிருக்காங்க. படிக்கட்டில் உட்காந்துருப்பாருன்ருக்காங்க, படிக்கட்டில் பார்த்துட்டு போயிருக்காங்க. போயிட்டு வந்து நேரடியாக பேசணும்னு நினச்சானிக்கு நான் அவங்க கீழே இறங்கிறதுக்குள்ளே நான் எங்கேயோ ஏதாச்சும் கிளம்பி போயிட்டுருக்கேன். அப்புறமா எப்படியோ பார்த்து எங்கிட்ட பேசுகிறாங்க. மழை பெய்யணுன்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கள், பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கே தோணுது, தியானம் பண்ணிட்டே இருந்தேன் பெருமாளை, எனக்கு இது மாதிரி தோணுச்சு என்கிட்ட சொன்னிச்சு. சரி, பல பேர் இது மாதிரி சொல்லுவாங்க. நிறைய தேவதைகள் வரும். இந்த அன்னதானம் அந்த இடத்துல உட்காந்துருக்கேனே, நிறைய பேர் விதமாக என்ன உனக்கு தெரியாது, ஒன்று எனக்கு தெரியுங்க, ஒன்று எனக்கு நான் யார் தெரியுமான்னு கேட்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அனுபவம் நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதான் அந்த கும்பாபிஷேக டயத்துலலாம் ரொம்ப ஓவராக நடந்துச்சு. ராஜகோபுரம் கட்டி முடிக்கிறதா அந்த 3 ஆண்டுகள் ரொம்ப ஓவரான மிராக்கள். அப்போ அப்படியே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. 2-3 முறை முயற்சி பண்ணவங்கள பார்க்கல, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா, நான் சங்கல்பம் பண்ணுறேன், ஏற்கனவே பண்ணிட்டு தாம்மா இருக்கேன் வேல் பூஜையில்னு இந்த வார்த்தையை சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம தான் பண்ணிட்டு தானே இருக்கோம், மழை பெய்யும், தேவையான மழை பெய்யணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், பண்ணிட்டு தாம்மா இருக்கிறோம். நான் பெருசாக எடுத்துக்கல, நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இது என்ன நீங்கள் பண்ணுங்கன்னு ரொம்ப இதுவாக அதிகாரமாக சொல்லுது, நீங்கள் பண்ணியே ஆகணுங்குது. சரிம்மா பண்ணுறம்மான்னு அதுக்காக ஒரு திருப்திக்காக சொல்ல நான் மறந்து போயிட்டேன். எப்போதும் போல் ரெகுலராக பண்ணுறது தானே, அப்படியே அதே மாதிரி ரெகுலராக தான் பண்ணினேன். வித்தின் எ வீக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே மழை பெஞ்சிருக்கு. இங்கே தான் பக்கத்தில் தான் பண்ணலாம். ஒரு பம்மல் எவ்வளோ தூரம், பொலிச்சலூரோ பம்மல் நினை. அதை அவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க குரு மண்டலிலாம் சொல்லி நடந்ததுனால அது இன்னொரு வாட்டி 2வது வாட்டி வந்திருக்கு. அதே மாதிரி கொரோனா டயத்துலேயும் எதிர்பார்த்துருக்கு. கொரோனா டயத்தில் மீட் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும். கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு பெருமாள். எல்லாம் ஆடியோ விவரம் டீட்டெயில் இருக்குது. என்ன காரணம் அவர்கிட்ட போய் சொல்கிற எப்படி மழை பெஞ்சிச்சு அவனு கேட்டால், அவர் வந்து போன ஜென்மாவில் குமரகுருபராக இருந்திருக்காரு. அவர் சொன்னால் சுவாமி கேட்பார், இந்த ஏரியாவுக்கு முருகப்பெருமான் தான் பொறுப்பு, அதனால் அவர் சொன்னால் நடக்கும் சொல்லிப்பார் அப்படின்னு சொன்னேன். மழை பெஞ்சு நமக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா? நடந்துச்சா இல்லையா? அந்த ஆடியோ இருக்குது, எடுங்க. அந்த ஆடியோ இருக்குது, 2 ஆடியோ இருக்குதுல்ல. இந்த பேட்டி எடுத்தது நந்தினி. எங்கே போய் சொல்ல நான் அதை கூட பொருட்படுது இன்றைக்கி வரைக்கும். நேற்று எதுக்கோ அந்த பேச்சு வந்துச்சு பாருங்கள், அந்த பேச்சு எதுக்கோ வந்துச்சு. ஆழ்வார் திருநெல்வேலியில் வந்து இந்த வேல் பூஜை ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆழ்வார் திருநகரில் வந்து 2 பேர் வந்து நம்மளை பார்க்க வராங்க, தேவதூதர்கள் மாதிரி. நான் அவங்கள பார்த்தது கிடையாது. யாரோ சொல்கிறாங்க, எப்படியோ லிங்க் பண்ணுறாங்க, யாரோ வந்து எப்படியோ பார்க்க வருவாங்களா, அது மாதிரி. சொந்தக்காரன் வந்தால் கூட போக மாட்டாங்க, கதவை சாத்துணுவாங்க. அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க சன்னதியில், உங்களை தான் பார்க்க வந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி தான் நடக்குது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? அப்போ நம்ம அதெல்லாம் நம்ப மாட்டோம். ஆனால் எப்போ நம்ம அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தா அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வே நல்லா மேலிட்டு நிற்கும். அது மாதிரி 1-2 தொடர்ந்து நம்மளை திறந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. 1-2 எத்தனையோ நம்ம சங்கல்பம் பண்ணுறோம், எத்தனையோ நம்ம எழுதுகிறோம். ஆனால் இந்த முறை எல்லா முறையும் தான் நடந்திருக்கு, இந்த முறை தான் நடக்கலை. இந்த முறை தான் கூர்ந்து கவனிக்கிறேன் நான். இந்த 7:30 மணின்னு போட்டது 2 முறை போட்டேன். 3வது வாட்டி 7:30 மணிக்கு, அங்கேயே 9 மணிக்கு தான் கிளம்புறோம். எப்படி 7:30க்கு வர முடியும்? அப்படியே 8:30 மணி 9 மணிக்கு போட்டால் 9 மணிக்கு வரலாம் அப்படின்னு 8:30 போட்டேன். கடைசி ஃபைனல் ஒரு டச்சு. ஆனால் கரெக்டாக 7:30 மணிக்கு வந்து நிற்கிது வண்டி. யார்கிட்ட போய் சொல்கிறது? நம்ம சொன்னது நடக்கலை, நடக்க போகிறத சொல்கிறோம். நீங்கள்லாம் பார்த்தீங்களா இல்லையா? எப்படி அது நாளாக நம்ம ட்ரிப்பே ரொம்ப எளிமையாக இருக்குது. நாளாக இன்பங்கள் பேரின்பம் அதிகமாகுது. நடக்குதா இல்லையா? எளிமையாக போகிறோமா இல்லையா? எங்கேயாவது முன்னெல்லாம் 1 to 4 கொஞ்சம் வெயிலில் காய்ப்போமா, காய மாட்டோம். இப்போல்லாம் அங்கங்கே எங்கேயாவது ஒரு அருவியில் குளிக்கிறோம், நதியில் குளிக்கிறோம், சன்னதியில் படுத்து கிடக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதான் இந்த இடம். அந்த இடத்த தான் பேதமில்லாத நிலை.
எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நிலை. அதான் ஜீவன் முக்த நிலையில் ஆத்மாவின் குரல் இது. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுது. நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறது? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம செயல்பட வேண்டியதுதான். அதுக்கு தான் 1 கோடி பேரை நம்ம முக்தர் ஜீவன் முக்தர்களாக மாற்ற முடியும். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பல இடத்துல பெருமாள் அவரோட ராமானுஜர் வரலாறுல நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ எளிது ஜீவன் முக்தி கொடுக்கறது எளிதுங்கிறது எனக்கு தோணுது. எதை டஃப்பாக நினச்சேனோ, எதை நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு கடினம்னு நினச்சேனோ, எப்போ விபூதி விட்டால் எல்லாருக்கும் நோய் தீரணும் வினை தீரணும்னு நினச்சோமோ, அப்போ ஜீவன் முக்தனா எப்படி தொட்டால் ஜீவன் முக்தன் ஆயினும் சொல்லியிருக்கோம் ஒரு 2 வருஷத்துக்கு. இப்போ அது பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சுல. நம்பிக்கையே வராது மனுஷனுக்கு. நம்பிக்கை வந்துடுமா? நம்பிக்கை தான் வராது. நம்பிக்கை தான் இறைவன். இறைவன் வந்தால் தான் நம்பிக்கை வரும். நான் சிந்திக்கலை, நீங்கள் சிந்திக்க வைக்கிறீங்க, செயல்படுறீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. அது யார்? நம்மளை நாம் அறியும் போது இதெல்லாம் நடக்குது. அறிய 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 உள்ளே போகிறோம். உள்ளே போக போக இந்த அழுக்கெல்லாம் நீக்கப்படுது. சத்து ஸ்வரூபமாகும் போது மிராக்கள் நடக்குது. அவ்வளோதான். அத்வைதத்தில் தானே நீங்கள் அனுபூதியில் தான் அத்வைதத்தை நீங்கள் உணர முடியும். அது வரைக்கும் யாருக்கும் அத்வைதம்னு சொன்னால் யாருக்கும் ஒத்துக்க மாட்டான். நானே கடவுள்னு சொல்கிறாரு. அதுதான் என் வேதம் சொல்லுது. 1000 வருஷமாக இமயமலையில் உட்காந்துருக்கு அத்தனை ரிஷியும் அகம் பிரம்மாஸ்மி தான் தியானம் பண்ணுவாங்க. பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் அறிஞ்ச பிற்பாடு. எப்பயுமே அறிஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிலைக்கு அப்புறமா ஏகாந்தமாக உட்காந்துருவாங்க, ரிஷியாக உட்காந்துருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவும் அவசியம் இல்லை. ஒரு நிலையை தொட்டுருவாங்க. அது எளிதாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்கே தான் ரொம்ப குறைவு. இங்கே இருக்கிறவங்களாம் எங்கே போகிறாங்க? அங்கே தானே போகிறாங்க. இங்கேயே இருந்து சித்தி ஆகிறதில்ல. இங்கே இருந்து சித்தி ஆகணும் ஏன் நினைக்கிறோம்னா, நம்ம சன்னதியில் இருக்கிறோம். சன்னதியில் அடியார்கள் வருவாங்க, அவங்களுக்கு விளக்கு ஏற்றணும். சுவாமி எங்கே அவதரிக்கிறாங்களோ அங்கே நாம் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. எதுக்காக நான் பல முறை இந்த ஊரை விட்டு போகலான்னு தோணப்பெல்லாம் முருகன் தான் முன்னாடி நின்னான். அவனுடைய தொண்டு தான் நம்மளை தடுத்து கட்டுனது. நீ கட்டுனதுனால தான் என்னவோ ஆளா சங்கதியாக ஆனமோ என்னவோ, இல்லைன்னா எப்பயோ கிளம்பிட்டுருப்பேன் இமயமலை. நம்ம கேட்டால் என்ன குறைவு இருக்கு? ஏன் இங்கே இருக்கோன்னா இதுதான் காரணம். பரோபகார்த்தம் இதம் சரீரம். சுவாமி எங்கெல்லாம் இருக்காங்களோ, எங்கெல்லாம் அவதரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நாம் அவருக்காகவே பிறக்கணும் சங்கல்பம். எல்லோரும் பிறக்க வேண்டாம்பாங்க, அடியன் பிறக்கணுங்கிற. இதுதான் வித்தியாசம். இதெல்லாம் உங்களை பற்றி சொல்லாது, என்னை பற்றி சொல்லக்கூடிய எனக்குள்ள இதே நிலை தான் உங்களுக்கும். எனக்கு இன்றைக்கி நடக்குதோ உங்களுக்கு நாளைக்கு நடக்க போகுது. அந்த ட்ராக்கில் உள்ளவங்க தான் அவங்க கூட பயணிக்க முடியும். அதுதான் சொன்னேன், நாளாக ஃபில்டர் பண்ணி சில பேரை கழித்து கட்டி ஓரம் கட்டிட்டோம். சில பேர் தான் நான் பார்க்க தானே போகிறேன், யார் என் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறீங்கிறது. அதாவது ஒரு எச்சரிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மகத்தான காரியங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச தோணும். ஆச்சா, இதுதான் ஜீவன் முக்த நிலையில் ஆத்மாவின் குரல். அதை தான் இந்த மந்திரம் சொல்லுது. மெச்சோர்டு, அதாவது ஜீவன் முக்தன் ஆகிட்டான். அப்போ பேசுகிறான், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். பரவாயில்ல, இந்த மந்திரமாக சொல்லுதே, இதை நம்ம ஏற்றுக்க முடியுது. நம்ம அனுபவித்த இருக்கிறதுனால இதை ஏற்றுக்க முடியுது. ஆமாம், இது கற்பனை இல்லை, கதை சொல்லலை, கனவு அல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அடுத்த மந்திரம். அகம் அபரோ பிரத்யக் அபின்ன. அகம் நான், அபரோ வெளியில் இல்லை, பிரத்யக் வெளியிலையும் உள்ளேயும் இல்லாத அபின்னம் ஒன்றானவன். பின்னம்னா வேறுபட்டவன், அபின்னம்னா வெளியில் இருக்கிறதும் நான் தான், உள்ளே இருக்கிறதும் நான் தான். அதுதான் பிரத்யக் அபின்ன அபரோ அகம். நான் அகம். உன் தன்னில் தானாய் நிற்பவன் அர்த்தம். சித்தாய் சத்தில் நிற்பவன் அர்த்தம். எங்கும் இருக்கிறது சத்து, நான் சித்து. இப்போ அதார கறந்ததுனால வெளியில் இருக்கிறதும் உள்ளே இருக்கிறதும் ஒன்றாக தெரிகிறது. அடுத்தது அகம் 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 விதி நிஷேதையோ. இனி எனக்குன்னு எந்த விதியோ விலக்கோ எதுவும் கிடையாது. அகம்
விதி நிஷேதகோ, நான் விதியெல்லாம் கடந்தவன். எனக்கு இப்போ அதை அதுதான் இதுதான் சொன்னோம். சன்னியாசிகள் இப்படி போகிறாங்க, அப்படி போகிறாங்க, கார் வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, செல்லு வச்சுருக்காங்க, ஏசியில் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எது வரைக்கும்? அந்த நிலையை தொடுற வரைக்கும் இதெல்லாம் அவசியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அந்த நிலையை தொட்டதுக்கப்புறம் அதெல்லாம் தானாக நடக்கும். எதுக்கு மறுக்கணும்? அவங்களுக்கு விதி கிடையாது. அதுக்கப்புறம் முக்தனுக்கு, ஜீவன் முக்தனானவனுக்கு விதி கிடையாது. சொல்லுது மந்திரம், சொல்லுது. விதியை உடைக்க சொல்லலை, அது நிலை, அது ஒரு நிலை. அதுதான் சொல்லுது. எனக்கு விதி நிஷேதோ, எனக்கு விதிகள் எதுவும் கிடையாது, விதியும் விதி விலக்கும் எதுவும் கிடையாது. விதஸ்துவ அசேஷ, அதை கடந்து எஞ்சி இருப்பவன் நான். விதி விலக்குக்கு அப்பாற்பட்டவன் நான். சம் அகம் நான், சம் உதஸ்த ஆசிரமித்தோ, ஆசிரமம் இருக்கு இல்லையா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், அந்த ஆசிரமத்தை எல்லாம் கடந்து நிற்கிறேன். இந்த நிலையில் சாமானியர்கள் இந்த நிலையில் தான் படிப்படியாக போகணும். எல்லாரும் சாமானியர்களாகவே இருக்கணும்னு ஒன்று சட்டம் இல்லையே. விசேஷமாக தானே இருக்கும். ஒருத்தன் ஒரு முறை சொன்னாலே அவன் லீடர் ஆகிடுறான், படிச்சிடுறான், மார்க் வாங்கிறான், 90 வாங்குறான். ஒருத்தன் 5 முறை படித்தா தான் 90 வாங்கணும்னா 5 முறை படிக்கணும். அதான் விஷயம். இல்லை எல்லாருமே 5 முறை படிக்கணும்னு சொல்ல முடியுமா? சாமானியர்கள் 5 முறை படிக்கணும், விசேஷம் 1 முறை படித்தா போதும். இருக்காங்களா இல்லையா? அதே தான் சொல்லுது. ஆசிரமத்தோ சமுதஸ்த ஆசிரமித்தோ அகம், அந்த ஆசிரமங்களை எல்லாம் கடந்து நிற்கிறேன், எஞ்சி நிற்கிறேன். திரவிதா சுகா பூர்ண சம்பிதா சம்பித்வா, நன்றாக நான் அறிந்ததனால் சுகபூர்ணம், சுகமாக இருக்கிறேன். அழியாத திரவமாக இருக்கிறேன். அகம் நான் நன்றாக அறிந்ததனால், பிரம்மத்தை நன்றாக அறிந்ததனால் சுகபூர்ணமாக இருக்கிறேன். எப்போதும் சுகமாக இருக்கு. இப்போ நீங்கள் நான் சுகமாக இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சுகமாக இருப்பாங்க. நீ சுகமாக இருன்னு சொன்னால் சுகமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் கவலைப்படாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க? எப்போ அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க? அவங்க எப்பயுமே கவலைப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்? ஒரு பொருள் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தீங்க, அரை மணி நேரத்தில் கவலை போயிடும், 3/4 மணி நேரத்தில் இன்னொரு கவலை வரும். அப்படி தான் நடக்குது சர்க்கிளில். எண்ணங்கள் தானே எல்லாமே, வெறும் தாட்ஸ் தானே. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பியா? இப்போ என்ன, அதுதான் சொன்னது, எல்லாவற்றையும் சிந்திக்காதே, எதையும் சிந்திக்காதே, ஒன்றை மட்டும் சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காத. ஆனால் சிந்திச்சு எனக்கு தூக்கமே வரல, எனக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சு. ஏற்கனவே நீ பைத்தியம்தான். உன்னை யார் இவ்வளோ சிந்திக்க சொன்னால்? எலிமூலையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு தூங்கு, நீ ஒன்று சொன்னதே செய். அதான் பாயிண்ட்டு. நல்ல குரு இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நல்ல குரு என்ன சொல்லுவாங்க? சிஷியர்களுக்கு சொன்னதே செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைலாம் கிடையாது, நீ தான் பிரச்சனை. நீ இருந்தாலே பிரச்சனை, நீ போனால் தான் அந்த பிரச்சனையே போகும். புரியுதில்ல? தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி, தலையை வெட்டிட்டா தலை வலிக்காது, பரவாயில்லையா? ஞானம் என்ன பண்ணுது? தலையை வெட்டாமல் வெட்டுது. புரியுதா? தலையை வெட்டாமல் தலையில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு, இந்த அழுக்கு, எல்லா பிளாக்கேட்ஸையும் என்ன பண்ணுது? நெருப்பு வச்சுட்டு வெறும் மூளையாக பலன்னு மிளிர வைக்குது. மூளை இருந்தால் களிமண் தான் இருக்குன்னா களிமண்ணை சுட்டுது. நல்லா சுட்டு நல்லா செங்கல்லாம் மாற்றி அதுக்காக உபயோகமாக இருக்கட்டும்னு செய்தி ஏதோ பண்ணு. அதனால் அறிவு இல்லாத வரைக்கும் சுகம் இருக்காது. இதுதான் பாயிண்ட்டு. நீ அழுவுற, இல்லை கவலைப்படுற, இல்லை பயப்படுற, இல்லை குழப்பத்தில் இருக்கன்னா உனக்கு அறிவு இல்லவே இல்லை. எந்த அறிவு? மெய் அறிவு.
இப்போ நீங்கள் எதுக்காவது ஒரு காரணம் சொல்லுங்களேன், நான் இதுக்காக கவலைப்படுறேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பதில் சொல்கிறேன், உடனே பதில் சொல்கிறேன். நீ எது கேட்டாலும் எது சொன்னாலும் என்னது அறியாமை வெளிப்படுத்தும். நீ கேட்குறது எல்லாமே அற்பம். அப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கணுங்கிற, அது முக்கியமான பாயிண்ட்டு. உன் இஷ்டத்துக்கு நடக்கிற எண்ணத்தையே விட்டுடு, உனக்கு கொடுத்துருக்க வேலையை செய்கிறேன்னு செய். இதுதான் விஷயம். இது புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் தான் சொல்லுது. எல்லாத்துக்குமே பொருந்தும், அது புரிய மாட்டேங்குது. வெவ்வேறு மெத்தடாலஜியில் வெவ்வேறு இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். அப்புறம் சாட்சி. எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும், நீ என்ன பண்ணணும்? சாட்சியாக இருக்கும், எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும். எதுக்குள்ளேயும் என்ன ஆகக்கூடாது? கமிட் ஆகக்கூடாது, இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். முதல்ல வாயை மூடணும், கண்ணு வேணால் திறந்து பார்த்துட்டு முடிஞ்சால் காதையும் மூடிக்கும். அப்போனா நான் ஜடந்தான். நீ சைத்தன்யமாக இருந்தீன்னா என்ன ஆவாங்க? பிரச்சனை உச்சத்துக்கு போயிடும். நீ சைத்தன்யமாக இருக்கக்கூடாது, சாட்சியாக தான் இருக்கணும். அது சொல்லு, சாட்சியன் அபேக்ஷோ அகம். நானே சாட்சிப்பா எல்லாத்துக்கும். அபேக்ஷா அகம், என்னை தவிர எனக்கு ஒரு சாட்சி யாரும் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கேன். சாட்சியன் அபேக்ஷா அகம். நிஜம் மகிமனி சம்ஸ்தா அகம். அகம் நான் என்னுடைய சுய மகிமையினால் சம்ஸ்தா நிற்கிறேன். நான் என்னுடைய சுயம்பு. ஆத்மா சொல்லுது, நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதான் ரிலேட்டிவ் தியரி. ஆண் பெண்ணை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதும் பெண்ணை ஆணை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் என்னது அதான் இயற்கையை சொல்லுவீங்க. ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல ரெண்டு பேரும் ஒன்றாகி இருக்கிறது. டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது என்னது? காரியம் ஆகணும்னு காலை பிடிக்கிறது. ஒன்றி இருக்கிறதுன்னு வச்சுங்க, நிரந்தரமான ஆனந்தம். புரியுதா? என்னுடைய பாதி இன்னொன்று கேட்குது, நான் அதுக்கு கொடுக்குறேன். அது என்கிட்ட கேட்குது, நான் அதுகிட்ட கேட்குறேன், அது எனக்கு கொடுக்குறது. நீ கொடுக்குற தான தர்மம்லாம் உனக்கு தான். நீ பசுமாடு கொடுத்தாலும் சரி, ஆடு மாடு கொடுத்தாலும் சரி, மனுஷாலு கொடுத்தாலும் நீ கொடுக்கறதெல்லாம் யாருக்கே? உனக்கு தான் கொடுத்துக்கிற. வேணா கொடுத்து பாரு, கொடுத்து பார்த்தா தானே தெரியும். அதனால் என்னுடைய சுயம்பு நான் சுயத்தில் நான் நிற்கிறேன், என்னில் நான் நிற்கிறேன். எப்போ இது மாதிரி பேச முடியும்னா அறிவு இருந்தால் பேசலாம். அறிவு இல்லை, அப்போ டிபெண்ட் பண்ணி இரு. எது வரைக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? உனக்கு அறிவு வர வரைக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். எனக்கு அறிவே வரலன்னா நீ ரிலேட்டடாக தான் இருக்கணும். அதில் என்ன தப்பு? உனக்கு அறிவு இல்லைல்ல, அப்போ சொல் பேச்சை கேளு. அறிவு இருக்கா? தனியாக நிற்கிறேன்னா நின்று போ. உன் காலில் நீ நிற்கிறோங்கிறியா? நின்றுக்கோ, முடிஞ்சால் நின்றுக்கோ. ஆனால் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணாத. எனக்கு அறிவு இல்லையா? சரி, சேர்த்து செயல்படுங்க. அதுவும் முடியாது, என் இஷ்டத்துக்கு தான். அது என்ன இது என்ன? அப்புறம் உன்னை சிறையில் தூக்கி போட்டுரும். சொல்லி பார்க்கும், கட் பண்ணி விட்ரும். உனக்கு கனெக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணி விட்றோம்? கட் பண்ணி விட்டு தனியாக விட்ரும். இப்போ எவ்வளோ பேர் அந்த மாதிரி வாழ்க்கையை வீணடிச்சு நிற்கிறாங்க அகங்காரத்தினால. அறிவு இருந்தால் நிற்கலாம், அகங்காரம் இருந்தால் நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. அறிவு இருந்தால் இண்டிபெண்ட், அது விடுதலை. அகங்காரம் இண்டிபெண்ட் இல்லை, அது அஜிடேஷன். என்ன அஜிடேஷன்? என்னது? எதிர்மறை சிந்தனை. இது கூட வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ண. அதனால் என்ன சொல்ல, நிஜ மகிமனி சம்ஸ்தாகம். எல்லாருமே அவங்க சுயம்பு தான், தன்னில் தானாக நிற்கிறது தான் இண்டிபெண்ட்டு. என்னால் தானாக நிற்க முடியலன்னா யாரோட சார்ந்து வாழ், அதான் பாயிண்ட்டு. அதுக்கு தான் ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒன்றாகணுமே தவிர, ரெண்டு பேரும் ஒன்றாகணும். புரிந்து ரெண்டாக இருக்கக்கூடாது, ஒன்றாகணும். அதுதான் இயல்பு.
அதுதான் மெய்ப்பொருள். இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு, சரி தனியாக நில்லு, அப்படியே பிரித்து விட்டுடுது. அகம் சம்சோ நிஜ மகிமணி, சொந்த ஞானத்தினால நிற்கிறோம். அகம் அச்சலோ, அசையாது நிற்கிறோம். அகம் அஜரோ, நாம் அஜர், முதுமையினால நான் முதுமை அடைவதில்லை. அகம் அவ்யயோ, நான் தேய்வதும் இல்லை, அழிவதும் இல்லை, செலவாவதும் இல்லை. அப்புறம் அகம் பக்ஷ விபக்ஷாதி பேத விதூரோ. அகம் இந்த பட்சம் இந்த பக்கம் சார்ந்து நிற்கிறது, அந்த பக்கம் சார்ந்து நிற்கிறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறேன். சாட்சியாக இருக்கு. அதுதான் சாட்சி, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, சாட்சியாக இருக்கு. எது ஆத்மா? யார் அது? அதான் நீ. நீ செயல்படுறதெல்லாம் உன் மனசு, அறிவு. நீ எங்கே இருக்க? சூக்ஷ்ம உடம்புல இருக்க. எப்போதும் எங்கே இருக்க? எப்போதும் சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற, இல்லைன்னா ஸ்தூல உடம்புல இருக்கிற. எப்போ ஸ்தூல உடம்புல இருக்கிற? பசிக்குது சாப்பிட்றியா? ஸ்தூல உடம்புல இருக்கிற. தண்ணி குடிக்கிறியா? ஸ்தூல உடம்புல இருக்கிற. கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறியா? ஸ்தூல உடம்புல இருக்க. டிவி பார்க்குறியா? ஸ்தூல உடம்புல இருக்கிறியா? எல்லா வேலையெல்லாம் சரியாலாம் ஸ்தூல உடம்புல இருக்க. எப்போ சூக்ஷ்ம உடம்புல இருக்க? எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு துக்கமாக இருக்குது, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். அப்போ சூக்ஷ்ம உடம்புல இருக்க. எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு ஆதி வந்துடுச்சு, எனக்கு வியாதி வந்துடுச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குற. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டாவது உடம்புல இருக்க. காரணம் எனக்கு தூக்கமாக வருது. சில பேர் பொழுது போல் தூங்குவாங்க. அதிகமாக தூங்குனா சவத்துக்கு சமமாக சாஸ்திரம் சொல்லுது. முறையில்லாமல் தூங்குனேன்னா நீ சவத்துக்கு சமம்னு சொல்லுது. புரியுதா? 8 மணி நேரம் பங்கமாகுது, மாற்றி இன்னொரு இடத்துல தூங்குற, அது வேறு விஷயம், ஆப்ஷன் அது. 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்குனீங்கன்னா நீ சவம். சில பேர் பொழுது போலன்னா ஏதாவது சாப்பிடுவாங்க செஞ்சு. அது மாதிரி பொழுது போலன்னா தூங்குறேன்னு தூங்குனீங்கன்னா நீ போனோன்னு சொல்லுது. தமிழில் சொன்னால் கொஞ்சம் கோவம் வரும். ஓ சவமா? அப்படியா? அது சம்ஸ்கிருதம். பக்ஷ விபக்ஷாதி பேத விதூரோகம். சரி, 12வது மந்திரம். நான் இப்போ சாட்சின்னு சொன்னிச்சா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், நடக்கிறதெல்லாம் நான் ஆத்மா. க்ளீனாக சொல்லுது பாருங்கள். அகம் ஏக்கரஷோ, சதா சாந்தமாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். பதட்டமாக இருக்க, பரிதவிக்குது, இங்கேயும் அங்கேயும் ஆடுது ஓடுது, ஒரு இடத்துல நிற்க மாட்டுது. ஆனால் என்ன அர்த்தம்? இருக்கிற இடத்த விட்டு வெளில வந்துடுச்சுன்னு அர்த்தம். வெளியில் எப்படா போகலான்னு காத்துட்டு இருக்கு. உள்ளே இருந்தால் அமைதி ஆனந்தம், அது பிடிக்கலையாம். வெளியில் வந்தால் வேடிக்கை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை என்ன வேடிக்கை பார்க்குற? வேடிக்கை பார்த்தா உனக்கு என்ன கிடைக்க போகுது? எத்தனை இடத்த போய் வேடிக்கை பார்ப்ப? உள்ளே பார்க்கணும் ஒரு இடம் தான், வெளியில் பார்க்கணும் 1000 இடத்த போய் பார்க்கணும். அப்பயாவது நிறைவு வருமா? அது சொல்லுது. அகம் ஏக்கரசோ, நான் ஒன்று தான். யாது? சாந்தரசம். அதான் உங்கள் சுபாவம், ஆத்மாவுடைய சுபாவம் சாந்தரசம். நம்ம எப்படி இருக்கோம்? ரொம்ப மிளகு ரசமாக இருக்கும், காரசாரமாக. ரசம் கலக்கி விட்டு போடுங்க அப்படின்னாரு ஒருத்தர். செம காமெடியாக இருந்தது. என்ன ஆச்சு? அகம் ஏக்கரசோ அவபோதோ, அறிந்தவன், அறிந்ததுனால ஏக்கரசம். என்ன அறிஞ்சிங்க? வெளியில் ஒன்றும் இல்லை, வெளியில் ஒன்றும் இல்லை. அது தெரியுமா தெரியாதா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யார் யார் ஒத்துக்கலை? வெளியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். யார் யார் ஒத்துக்கிறீங்க? யார் யார் ஒத்துக்கலை? சொல்ல மாட்டீங்களா? கையை தூக்குங்கண்ணே. என்ன உங்கள் கௌரவம் குறைஞ்சி போச்சு? வெளியில் தான் எல்லாம் இருக்கா? வெளியில் ஒன்றும் இல்லை. நீ லட்டு சாப்பிட்டாலும் லட்டுக்கு இனிக்குதா உனக்கு இனிக்குதா? உனக்கு தான் இனிக்குது.
லட்டுக்கு ஒரு நாள் இனிக்காது, நம்ம நினச்சிக்கிறோம் லட்டு சாப்பிட்டா தான் இனிப்பு இருக்கும்னு. லட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுது. எதை ஆக்டிவேட் பண்ணுது? இனிப்பு சுவையை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. இந்த இனிப்பு சுவை எதில் இருக்குது? சைத்தன்யத்தில் இருக்குது. யாரோ சொன்னாங்க, பேசுகிற குரலில் ஒரு சுவை இருக்குதுன்னு சொன்னாங்க. யாரோ சொன்னாங்க, பல பேர் சொல்கிறாங்க. எல்லாம் முருகன் குரல். அவபோதோ ஏக்கரசோ அகம். எப்போதும் அறிஞ்சதுனால ஏக்கரசமாக இருக்கேன். அறிவு இல்லாமல் தான் இப்போ என்னது எல்லாம் பதட்டம், குழப்பம், பயம், தயக்கம், லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? அறிவு இல்லை. இங்கே போனேன், அங்கே போனேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது சொல்கிறாங்கல்ல. என்ன அர்த்தம்? அறிவு இல்லை, பிளான் பண்ணலை, தெரிஞ்சிக்க வேண்டியதே தெரிஞ்சிக்கல. அதையே எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டுருந்தா. 7:30க்கு வச்சா 7க்கு வச்சா 7:30, 6:30க்கு வச்சா 7. இந்த வாட்டி 6 மணிக்கு போட போகிறேன். அது வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லது. அது பாருங்களேன் 7க்கு வரும். அது அந்த வாட்டி எங்கே போனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்கிட்ட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்ல போகிறேன். இல்லை, செம்ம காமெடி நடக்குது நம்ம கிளாஸில். என்ன பண்ணுறது? அதே இப்போ அவனுக்கிட்ட அவன் 100 கொடுத்தானா இந்த பையன். அவன் கொடுத்த கவரோட கொடுத்துட்டான். அங்கேயும் கொடுத்துட்டு எங்கிட்டையும் கொடுத்துட்டான் அவன் கவரை. சரி சரி சரி. இப்போ என்னாச்சுன்னா, அவ்வப்போது அறிவு இல்லை, அதனால் பல ரசமாக இருக்குது. அறிவு இருந்தால் ஒரே ரசத்தை கரெக்டாக இருக்கும். கரெக்டான டயத்துக்கு வரும், எல்லாம் கரெக்டாக செய்யும், கரெக்டான சாப்பிடும். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியுமில்ல. அதில் பெரிய குழப்பம். எதை சாப்பிட்றது இது 1 2 3 சாப்பு 3 இங்கி பிங்கி பாண்டி சாப்பாடு சாம்பிராணி மட பசங்க அவ்வளோ லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான் சாப்பிட்றதுக்கு. சர்வரை கை காமிச்சு 2 வரலாம் காமிச்சு 1 தொடியானு. நான் அதெல்லாம் தொட மாட்டேங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, நான் வந்து தோசை சாப்பிடலாமா, இட்லி சாப்பிட்றேன். உங்கள் வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட. அகம் ஏகரசம். இதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அகம் மோக்ஷானந்த ஏக்க சிந்துரேவ அகம். மோக்ஷங்கிற ஆனந்தம், மோட்சம் கொடுக்கக்கூடிய ஆனந்த கடலில் மூழ்கக்கூடியவன் நான். மோக்ஷானந்த ஏக சிந்துரேவ. ஆனந்த கடலில் மட்டுமே நான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்போம். நம்ம ஆனந்த கடல்னால் என்னது? நம்மளை சார்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஆனந்தத்தை பருகுவாங்க. அகம் சூக்ஷ்மோ. அகம் ரொம்ப நுட்பமானவன். அகம் அக்ஷரோ. அக்ஷரோன்னா அழியாதவன், அக்ஷத மாதிரி. அப்புறம் குணஜால விகலித்த. குணஜால 3 குணம் மாயா குணம் இருக்கு இல்லையா? திரிகுணாத்மிகா மாயா. அந்த குணங்கள் அவஸ்தா, இந்த 3 வருதில்ல, முக்குணங்கள் அவஸ்தா, 3 உடம்பு எல்லாம் மாயா இருக்கு. அதெல்லாம் விகலித்தம், எல்லாத்தையும் கடந்தவன். யார் பண்ணி? கேவல ஆத்மா அகம். நான் ஆத்மா. இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் துக்கப்படுறது டெம்பரவரி, அதை ஒத்துக்கிறீங்களா? துக்கம் எத்தனை முறை 1,00,000 முறை பிறந்தது 50 வயசுக்குள்ளே 50 லட்சம் துக்கத்தை அனுபவிச்சுட்டீங்க. என்ன காரணம்? மெய்யறிவு இல்லை, குரு இல்லை. ஏன் குரு இல்லை? புண்ணியம் இல்லை. புண்ணிய கணக்கு எடுத்து பார்த்தா 0ல் இருக்குது. பாவ கணக்கு எடுத்து பார்த்தா 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன்டா 50 வருஷத்துக்குள்ள 500 வருஷம் செய்ய வேண்டிய பாவத்தை பண்ணி வச்சுருக்கா பாவி. அப்படி கணக்கு இருக்குது. குரு வந்து என்ன பண்ணுறாங்க? செலவை இழுத்து விடுவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் பிடிக்காது. அது சொல்லணும், குத்துது வலிக்குதுன்னு சொல்லணும். ஆனால் குத்தி வலிச்சாதான் என்ன ஆகும்? மெடிசன் உள்ளே போகும். அது மாதிரி என்ன சொல்லுது? நம்ம பேசுகிறது பல பேருக்கு வலிக்கும். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் போயிருக்கு தெரியுமா? 15 நாடுகளுக்கு போயிருக்கு. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கார். சூக்ஷ்மாகம் அக்ஷரோகம் விகலித்த குணஜால இதெல்லாம் கடந்த முக்குணங்களை
உண்ட அவஸ்தைகளை கடந்த. நீ யாரியாப்போ? அகம் ஆத்மா, நான் ஆத்மா. இந்த அறிவு சும்மா கேட்குற விஷயம் இல்லை, இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் உண்மை. நீ உடம்புன்னா ஒத்துக்கிற, நீ களிமண்ணுனாலும் ஒத்துக்கிற, உனக்கு புத்தி இருக்குன்னாலும் ஒத்துக்கிற, இல்லைன்னாலும் ஒத்துக்கிற. ஆனால் அதெல்லாம் மித்தியா. நீ ஆத்மா அழியாத பொருள், ஆத்மா ஒளிப்பொருள், ஆத்மா நறுமணப் பொருள், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், ஆத்மா அறிவு பொருள், எத்தனை சொல்லலாம். அமைதி பொருள், இதெல்லாம் ஒன்றுமே என்கிட்ட இல்லையா? இப்போ நீ எங்கே இருக்க? நீ உடம்புலே இல்லையா? உடம்புலே இல்லையா? நீ ஆத்மாவே இல்லை, காரண உடம்புலேயும் இல்லை, சூழ உடம்புலையும் சூட்சும உடம்புலையும் இல்லை, சூழ உடம்புலையும் இல்லை. அப்போ எங்கே தான் இருக்க? நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. சொல்கிறாங்களா இல்லையா? அடுத்தது 13வது மந்திரம். அகம் பதோ நிற அஸ்திரை குணிய. மறுபடியும் 3 குணங்களை கடந்த நிலை. பதம் பரமபதம். அகம் அந்த பரமபதம், இந்த 3 எல்லாம் கடந்த அத்ரி. குக்ஷிஸ்தானோ ஏகலோக கலனோ அகம். நான் யார் தெரியுமா? என்னுடைய வயத்தில் இந்த எல்லா லோகமும் நான் ஒருங்கிணைச்சி வச்சுருக்கேன். இந்த உலகம் எல்லாமே என் வயிற்றுக்குள்ளே இருக்குது. என்ன அர்த்தம்? நான் ஒரு விஸ்வரூபமானவன், நான் ஒரு மகத்து, நான் ஒரு பிரம்மாண்டம், நான் ஒரு பிருகத். அதுதான் என்ன சொல்கிறது? குக்ஷி ஸ்தானே வயிற்றில், குக்ஷினா வயிறு, குக்ஷி ஸ்தானே வயிற்றில் ஏகலோக கலனம், எல்லா லோகத்தையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறேன். அகம் கூடஸ்த சேத்தனோ அகம். கூட்டஸ்தம் ஹிருதய தாமரைக்குள்ளே இருக்கக்கூடிய நடுப்பொருள். கூடம் புருவமத்தியில் இருக்கக்கூடிய ஒளிப்பொருள், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பொருள். உயிர் சைத்தன்யம். நான் ஒரு அகம், நான் ஒரு சைத்தன்யம். நிஷ்கிரிய தாம், நிஷ்கிரிய தாம் அகம். இப்போ என்னாச்சு? நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறோம்? வேலை 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 சொல்கிறோமா? என்ன அர்த்தம்? எனக்கு கேட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா? எங்கே கூப்பிட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறானா இல்லை? யாராவது ஃப்ரீயாக இருக்கானா? ஏன்? வேலைன்னா என்னது? வேலைன்னா என்னது? கர்மா. கர்மானா என்னது? ஆசை. ஆசைனா என்னது? பொய் பின்னாடி போகிறது, பொய்யை நம்புறது. நிஷ்கிரிய தாம், இந்த செயல்பாடு இல்லாத ஒரு லோகம் நான். அகம் நிஷ்கிரிய தாம். என்கிட்ட எந்த செயலும் கிடையாது, எந்த கர்மாவும் இல்லை, எல்லாத்தையும் எரிச்சிட்டேன் அறிவால். அகம் பிரவர்த்தக்யோ. பிரவர்த்தக்யோ, பிரவர்த்தக்குன்னா நான் தான் சிருஷ்டியை பண்ணுறேன், அதை தூண்டி விடுறேன், பிரேரணா கொடுக்குறேன், அதை நிலைத்து நிற்கிறதுக்கு வழி பண்ணுறேன், நான் தான் ஒடுக்குறேன். அதுதான் பிரவர்த்தக். பிரவர்த்தக்னா தோற்றி வைக்கிறவர், யுக பிரவர்த்தக்குன்னு சொல்லுவாங்க. இந்த யுகத்தில் பெஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ரமணர், விவேகானந்தர், ஒவ்வொரு காலத்தில் ஒருத்தவங்க வராங்கல்ல, அது மாதிரி பிரவர்த்தக்யோகம். நான் உயர்ந்த தத்துவத்தை ஆரம்பிப்பதும் தூண்டுவதும் நிலைக்கச் செய்வதும் அடியேன். அதான் சம்சாரம் இல்லை. ஏன்னா அவனுக்கு செயல் இல்லைன்னா சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். சம்சாரம்னா உலகம். உலகத்தில் அவன் செய்யறதுக்கே ஒன்றுமே இல்லை, நிலை கடந்துட்டான். இதெல்லாம் ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மார்க்கத்தில் யார் போகிறா? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் கிரகஸ்தம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரசம் தாண்டி போகணும். வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்குவேன், குடித்த காப்பியே குடிப்பேன், பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பேன், கொளுத்தி கொளுத்தி போடுவேன், மகனுக்கும் மருமகளுக்கும், இல்லைன்னா மருமகளுக்கும் மகனுக்கும், இல்லைன்னா மகளுக்கும் மருமகனுக்கும், அப்படி இருக்காங்கல்ல. என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அவங்க இவங்களாம் போகிற மாதிரி இல்லை. இயற்கை என்ன பண்ணுச்சு? எல்லாம் வோல்டேஜ் போடு,
அங்கே போனால் சிவனேன்னு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? ஓல்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்றீங்க? அங்கேயும் போய் பிரச்சனை கிரியேட் அங்கேயும் போய் 2 பேருக்கு பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்களா? ஓல்டேஜில் என்ன பண்ணுறாங்க எல்லோரும்? சிவனேன்னு என்ன பண்ணுறாங்க? சகசிராமம். வீட்டில் இருந்தால் பண்ணுவாங்களா? அதான் இயற்கையாக மாற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பே இல்லை. என்ன சாப்பிட்டு பேசாமல் இருக்க முடியாதா? சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்க முடியாதா? நான் கேட்குறேன். இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். யோசனை பண்ணி பாருங்கள். நீயா விளைவிக்கணும் மரியாதையாக. என்ன உனக்கு மரியாதை? இவ்வளோ வயசாகி போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் சும்மா இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அன்றாட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இன்னமும் எனக்கு ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது. எல்லாம் நடக்குதா இல்லையா? சும்மா இருக்கிறது கிடையாது. அதனால் அகம் பதோ அகம் குக்ஷிஸ்தானோ ஏக லோக கலனோ கூடஸ்த சேத்தனம். கூடஸ்தத்தில் இருக்கக்கூடிய மாடத்தில் இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி இருதயத்தில் இருக்கக்கூடிய உயிர். நிஷ்கிரிய தாம், எந்த செயலும் எனக்கு கிடையாது இனிமேல். அகம் பிரவர்த்தக்கியோ, நான் புதிய யுகத்தை ஆரம்பிப்பவன். பிரவர்த்தக் அப்படின்னு சொல்லி முடிக்குது. அதனால் 13 மந்திரம் இதுலேருந்து ஆரம்பித்து 7 2 4 6 6 7 अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल. वेल मुरुगन करो.